இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஹோண்டாவோடது. ஹோண்டா இது வந்து ஹோண்டா சிட்டி. நான் சொன்னேன் தெரியுமா, ஹோண்டா சிட்டி பாருங்கள், 1,46,00,000 ஓட்டோ 2025ஆம் ஆண்டு புது மாடல், 2025ஆம் ஆண்டு மாடல், 988 சிசி. இது வந்து ஹோண்டா சிட்டி ஒரு செம்ம கார் உண்டு. பாருங்கள் ஹோண்டா சிட்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்னப்பா. சும்மா ஹோண்டா சிட்டி செம்ம கார் உண்டு. அதாவது டொயோட்டா அதுகளை விட ஹோண்டா, நான் வந்து மலேசியாவில் வந்து நான் வந்து பாவிச்சிருக்கேன். அதாவது ஹோண்டா சிவிக் பாவிச்சிருக்கேன், ஹோண்டா சிட்டி பாவிச்சிருக்கேன். ஸோ அதனால் ஹோண்டா வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஹோண்டா வந்து செம்ம கார் உண்டு. ஆனால் வந்து ஹோண்டா சிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 100க்கு மேலே போனால் கொஞ்சம் ஸ்டேரிங் வந்து வைப்ரேட் ஆகும். நான் ஓடுன அனுபவத்தில் சொல்கிறேன். ஹோண்டா சிவிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேரிங் ஸ்மூத்தாக போகும். ஹோண்டா சிட்டி வந்து 2023ஆம் ஆண்டு மாடல் தான் ஓடணும். ஸோ அது வந்து ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் 100க்கு மேலே வேணால் வைப்ரேட் ஆகும். 2024 மாடல் எப்படியோ தெரியல. இது வந்து ஹோண்டா சிட்டியோடது. நல்ல ஏர்கன் கண்டிஷன் இருக்குது, நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். சீட்லாம் காசு, சீட்டெல்லாம் செம்மையாக அடியாக இருக்குது. லக்ஸரி கார் உண்டு இது. அடுத்து வந்து பின்னுக்கு பார்ப்போம். பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட்டும் நல்லா அடியாக தான் இருக்குது. இது வந்து ஹோண்டா சிட்டியோடது. ஹோண்டா சிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹோண்டா சிட்டி இது பார்த்துட்டு சுசிகெல்லாம் பார்த்தாச்சு. சுசியும் பார்த்துட்டோம், இந்த வேகனாரும் பார்த்துட்டோம், இந்த புது வேகனாரும் பார்த்தாச்சு. அங்கால வந்து நிறைய புது கார்கள் இருக்குது. ஸோ அதையும் போய்ட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெசல் தான் நிற்கிது பாருங்கள். எல்லாம் வந்து ஹோண்டா வெசல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோண்டா வெசல். இங்கே வந்து நிறைய கார்கள் உங்களுக்கு தெரியுமா, அந்த புஞ்சு கார்கோ நிவாசான்றது கொழும்பில் வந்து இலங்கையில் வந்து டாப் 10 சேலருக்குள்ளே இருப்பாங்க. சகல கார்களும் இங்கே இருக்குது. அங்காலே கொஞ்சம் கார்கள் இருக்குது, இங்கால கொஞ்சம் புது கார்கள் இருக்குது. ஸோ இங்காலெல்லாம் பார்ப்போம். இது வந்து ஹோண்டா வெசலோடது. ஹோண்டா வெசலை பார்ப்போம் உள்ள அப்படி இருக்குன்ட்டு. ஏற்கனவே ஹோண்டா வெசல் காட்டியிருக்கோம், இதையும் பாருங்கள் உள்ளெல்லாம் அப்படி இருக்குண்டு. ஹோண்டா வெசலோட ப்ரைஸ் பார்த்தீங்களா, 1,82,75,000. கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்து 2 கோடி முடியும் போல இருக்குது. 1490 சிசி, 2023 ரெஜிஸ்ட்ரேஷன். நல்ல சின்ன ஸ்டேரிங் தான் நல்லாயிருக்கும். சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாமே பவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறது. எல்லாமே நல்ல டிஸ்பிளே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. சீட்டெல்லாம் நல்லாயிருக்கும். சரியான வீலான நல்ல கார் இது. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குது பாருங்கள். பின்னுக்கும் பார்த்து சொன்னால் உங்களுக்கு ஒரு டிவி இருக்குது. பார்த்து சொன்னால் ஹோண்டா வெசல் வந்து பாருங்கள், பின்னுக்கு ஒரு டிவி இருக்குது, அங்கே ஒரு டிவி இருக்குது. இதில் வந்து பெரிய பெரிய விஐபிகள் உட்காந்து போகலாம். இதில் வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. அதாவது இங்கே வந்து அட்கோ கோல்களை வந்து அறந்துட்டு அழகாக போகிற மாதிரி வச்சுருக்காங்க. பெரிய பெரிய விஐபி மார்கள் போகிற மாதிரி பாருங்கள். முன்னுக்கு இதுலேயும் பாருங்கள் ஏசி இருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்களா டிஸ்பிளே, அதில் டிஸ்பிளே இருக்குது. சீட் நல்ல ஒரு சீட்டு, நல்லா போகலாம். சூப்பராக இருக்குது சீட்டு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பின்பக்கம். இது நல்ல ஒரு பெரிய ஒரு கேப் கொடுத்துருக்காங்க, சாமான்களை வச்சு கொண்டு போகிறதுக்கு மாதிரி. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் பின்னுக்கு நல்லா அழகாக வச்சு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து பின்பக்கம் வந்து பார்த்தா இப்படி தான் நல்லா இருக்கும். எல்லாம் வெசல், ஹோண்டா வெசலோடது. நிறையா இருக்குது. இங்கே ஃபுல்லாக ஹோண்டா வெசல் தான். அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 4-5 ஹோண்டா வெசல் இருக்குது. உள்ளெல்லாம் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். இதுவும் ஹோண்டா வெசல் தான். ஹோண்டா வெசலே இதில் ஒரு 10-15 கார் நிற்குது. அவ்வளோ நல்லா இருக்குது ஹோண்டா வெசல். அதை பாருங்கள் எப்படி சூப்பராக நிற்கி இருக்குன்னு. அடியான காரு. நீங்கள் வந்து 53 லட்சம் கட்டினா எடுத்து போகலாம் ஹோண்டா வெசலோட டவுன் பேமெண்ட். ஹோண்டா வெசலோட மொத்த பேமெண்ட் வந்து 1,83 லட்சம். 83 லட்சத்தில் நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட் வந்து கிட்டத்தட்ட 53 லட்சம் டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னு சொன்னால் ஹோண்டா வெசலில் நீங்கள் எடுத்துக்க போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து வந்து டொயோட்டா யாரிஸ் பார்ப்போம்.
டொயோட்டா யாரிஸ் வந்து டவுன் பேமெண்ட் வந்து 29 லட்சம் கட்டினா எடுத்து போகலாமா. இதோட விலை வந்து 99,50,000. டொயோட்டா யாரிஸ் எக்ஸ்கிரேட். டொயோட்டா யாரிஸ் எக்ஸ்கிரேட். இது டவுன் பேமெண்ட் வந்து 29 லட்சம் கட்டுனா நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டி எடுத்து போகலாம். டொயோட்டா யாரிஸ் வருது. இதை பாருங்கள், நல்ல பவர் விண்டோ இருக்குது, சகலதும் இருக்குது. அளவு ஸ்டேரிங் இருக்குது, லோ இருக்குது, நல்ல ஷைனிங்காக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே இருக்குது, ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம். இது வந்து டொயோட்டா யாரிஸ் 29 லட்சத்துக்கு கட்டிட்டு காரை தூக்கிட்டு ஓடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இது நல்ல காடி, இது நல்ல கார். இது காடியிலே வருது மலேசியாவில் காடின்னு சொல்லி. இதை பாருங்கள், இது வந்து பின்பக்கம் சீட்டு நல்லா தான் இருக்குது. யாரிஸ் மாடலில் வந்து 4-5 டைப் இருக்குது. அதாவது ஜி கிரேட் இருக்குது, எக்ஸ் கிரேட் இருக்குது, நிறைய கிரேட் இருக்குது. அதில் வந்து இது வந்து எக்ஸ் கிரேட் நினைக்கிறேன். பின்னுக்கும் பார்த்தோம்னா நல்ல அழகாக தான் இருக்குது. இது வந்து டொயோட்டா ரோமி. இது டொயோட்டா ரோமி காட்டியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அஞ்சாள் நிற்கிறது, அங்கால பிடிச்சி நிற்கிது. இது பார்த்தீங்களா, இது வந்து மிட்சுபிஷியோடது. இதோட விலை வந்து மிட்சுபிஷி டெலிக்காண்ட போட்டுக்கு விலை வந்து 98,90,000. ஃபுல் ஆப்ஷன் 2024 ஆண்டு மாடல் ஏபிஎஸ் சிஸ்டம்லாம் இருக்குது. மிட்சுபிஷி டெலிக்காவாம். உள்ள அப்படி இருக்குண்டு டெலிக்கா செம்மையாக தான் இருக்குது மிட்சுபிஷி. இது மிட்சுபிஷியோட டெலிக்காவாம். நல்ல ஒரு ஆண்ட்ராய்ட் பிளேயர் இருக்குது, கியர் சிஸ்டம். இது வந்து இந்த மாதிரி நிசான் நம்ம பார்த்து மேய்க்கிற நிசான் அதே உள்ள கியர் சிஸ்டம், அதே அமைப்பு, அதே டேஷ்போர்ட்டு. ஆனால் மாடல் தான் வேறு, எல்லாம் ஒரே மாதிரி. சீட்டு கீட்டெல்லாம் ஒரே மாதிரி தான். இது வந்து ரிமோட் கீ ஸ்டார்ட் போல். எனக்கு சுவிட்ச் ஒன்றுமே இல்லை, ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணுறது போல். இது வந்து இப்படி அந்த ஏற்கனவே நம்ம நிசான் பார்த்தோமே, அந்த நிசான் மாதிரி திறக்கிறது தான் இது. உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குண்டு. செம்மையாக இருக்கு உள்ள. இது மாதிரி திறக்கிறது தான். இந்த மாதிரி திறக்கிறது. இது வந்து மிட்சுபிஷியோட டிட்சன். மிட்சுபிஷி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அதே நிசான் மாடல் தான், அதே மாதிரி தான் நிசான் மாதிரி தான் இதுவும் இருக்குது. இது வந்து ஹோண்டா. இது ஹோண்டாவோட விலை வந்து 87,90,000. 2024 ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து ஹோண்டா என்பாக்ஸ் ஒயிட்னு போட்டிருக்கு. ஹோண்டா என்பாக்ஸ் ஒயிட் 87,90,000 ஃபுல் ஆப்ஷன். பார்ப்போம். ஹோண்டா என்பாக்ஸ் நல்லா தான் இருக்குது பாருங்கள். 87 லட்சம். நல்ல அழகான கார் தான். எவ்வளோ மாடல் கார் வந்து இலங்கையில் இருக்குது பார்த்தீங்களா. நிறைய பேருக்கு இவ்வளோ மாடல் கார் இருக்கிறதே தெரியாது. வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது பின்பக்கம் இது. ஸோ இதுதான் அந்த ஹோண்டா என்பாக்ஸோட மாடல். ஹோண்டா என்பாக்ஸ். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோண்டா என்பாக்ஸ் வருது. இது வந்து ஹோண்டா என்பாக்ஸ் பிளாக் கஸ்டம்னு போட்டிருக்கு. 89,75,000. 89,75,000 ஹோண்டா என்பாக்ஸ். ஏற்கனவே பார்த்தோமே அதே மாதிரி தான். அது வந்து ஒயிட் கலர், இது பிளாக் கலர். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஹோண்டா என்பாக்ஸ். அதே மாதிரி தான், உள்ளெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். எப்படி கார் அவ்வளோ கார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொல்லலாம். இங்கே வந்து எல்லாமே சகலமே இருக்கும் பாருங்கள். இது வந்து இன்ஜின் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். இது பாருங்கள், கிட்ட கொண்டு போனால் சென்சர் பார்த்தீங்களா. கையெடுத்து ஆஃப் ஆகும், கை வச்சு இதாகும். சென்சர் இருக்குது இதில். ஃபுல்லாக பவர் விண்டோ இருக்குது. இது வந்து இதோட வந்து பின்பக்கம். இது ஹோண்டா வந்து எக்ஸ் என்பாக்ஸ், ஹோண்டா கஸ்டம். இது வந்து ஹோண்டா கஸ்டமோட மாடல். இதெல்லாம் இருக்குது ஒன்றுக்கு. ஹோண்டா என்பாக்ஸ். ஆனால் வந்து அந்த கஸ்டம் வந்து போட்டுருக்காங்க. கஸ்டம்ஸ் ஹோண்டாவோடது. இதில் பார்த்தா நிசான். இந்த நிசான் பார்த்திங்கன்னா கொழும்பில் வந்து அதிகமாக பேர் வந்து பாவிச்சிட்ருக்காங்க இந்த நிசான். இதோட விலை பார்த்திங்கன்னு சொன்னால் 1,55,00,000.
அதான் நிசான் கிக்குன்னு நிசான் கிக்ஸ்னு போட்டிருக்கு. 1,55,00,000 2023 1190 சிசி. இது 1190 சிசி நிசானோடது. நிசான் கிக்ஸ், அதாவது பிராண்ட் நியூ கார். இது உள்ளே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நல்ல ஒரு லக்ஸரியாக இருக்குது பாருங்கள். இருந்த ஓட்டையே சூப்பராக இருக்குது பாருங்கள். சீட்டையும் ஸ்டேரிங்கையும் பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. நிசான் கிக்ஸில் போட்டிருக்குது. இதில் போட்டிருக்கு 1,55,00,000 போட்டிருக்கு. 1150 சிசி. இது வந்து பின்பக்கம். இது வந்து பின்னால் இது பாருங்கள். நல்ல ஒரு நிசான் தான் சொன்னால் பார்த்தீங்களா, அந்த சுசுகியை விட மற்ற நிசான் மிஸ்ஸி சொன்ன தெரியும் பாருங்கள். நிசானை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. சுசுகியில் கூட எவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் வராது, நிசானில் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த நிசான் இது வந்து பின்பக்கம். நிசான் கிக்ஸ், நிசான் கிக்ஸ்ன்னு போட்டிருக்கு. சரியாக வாசிக்கணும் தெரியாது. இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிசான் தான். இதுவும் ஒரு நிசான் நிற்கிது. இது என்ன, இது நிசான். இதெல்லாம் பிராண்ட் நியூ கார். இது வந்து ப்ரைஸ் வந்து 78,90,000. பெட்ரோல் 78,90,000. 2023 மாடல். எலோ வீல் இருக்குது. 650 சிசி. 650 சிசி. இது நல்ல கலராக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன எப்படி கலருன்ட்டு இதே உள்ளே பாருங்கள். நார்மலாக காட்டிட்டு போகிறோம் பாருங்கள். ஏன்னா கார் வந்து நிறைய கார் இருக்கிறதால எல்லாமே நின்று காட்டையில் அது வந்து கண்டிஷனுகள் ஒவ்வொரு கார் மாடலில் காட்டுறேன். என்னென்ன கார் மாடல்ஸ்கள் வந்து இருக்குது அதோட விலைகளை அப்படியே காட்டிட்டு போகிறேன். சும்மா நார்மலாக பார்த்துட்டு வாங்க. இது எல்லாமே வந்து பிராண்ட் நியூ கார் தான். இது வந்து டைட்ஸ் நிசானோட ஏற்கனவே காட்டியிருப்பேன் நிசான். அதே மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சுசுகி வேகனார். புது கார் தான் சுசுகி. இது ப்ரைஸ் வந்து 74,85,000. 2023 ரெஜிஸ்ட்ரேஷன். நல்ல ப்ளூ கலர் வேகனார். உள்ளே பார்ப்போம். உள்ளே பாருங்கள் அப்படி செம்மையாக இருக்குது. உள்ள இது நல்லா இருக்குது. பின்பக்கம் பார்த்திங்கன்னா சீட்டு கிட்ட எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா வந்து நல்ல ப்ளூ கலர் கார் உண்டுது. இது சுசுகி வேகனாரோடது. எல்லாமே நிறைய புது கார்கள் நிற்குது. வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம். அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் எல்லாமே புது கார்கள் தான். அதாவது பிராண்ட் நியூ கார்கள் தான் இருக்குது. இது வந்து டைட்ஸனோட கார் தான். எல்லாமே இந்தியாவில் எல்லாமே பிராண்ட் நியூ கார் தான். இது டொயோட்டாவோடது. டொயோட்டா ரைஸோட ஏற்கனவே ஒரு ஷோரூமில் இந்த காரை காட்டியிருக்கோம். ஸோ அது காட்டத்தவளை நினைக்கிறேன். இது வந்து மிட்சுபிஷியோடது. இது வந்து நிசானோடது. எல்லாமே சகலதுமே பிராண்ட் நியூ கார் தான். பழைய கார் எதுவுமே இல்லை. பழைய கார்கள் வந்து இந்தியாவில் அந்த மேல் பகுதியில் வந்து பழைய கார்கள் வந்து எதுவுமே இல்லை. எல்லாமே பிராண்ட் நியூ கார், புது கார் தான் நிற்குது. இங்கே எல்லாமே புது கார் தான். எல்லாமே இதெல்லாம் டைட்ஸனோடது. எல்லாம் காட்டியிருப்பாங்க நினைக்கிறேன். அதாவது மாலபேயில் இருக்கிற குஞ்சிக்கார் நிவாசாக வந்தீங்கன்னு சொன்னால் சகல கார்களையும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். பாருங்கள் வந்து கீழே வந்து பழசும் இருக்குது, புதுசும் இருக்குது. இது எல்லாமே வந்து புது பிராண்ட் நியூ கார்கள் தான். இதில் எல்லாமே இருக்குது. எல்லாம் பிராண்ட் நியூ கார்கள் தான். சகல கார்களும் இருக்குது பாருங்கள். வந்து டொயோட்டா ரைஸ் இருக்குது, டைசனோட இருக்குது. சகலதுமே பிராண்ட் நியூ கார்களாக தான் இருக்குது. இதில் நம்ம கீழே எல்லாம் பார்த்தது வந்து பழைய கார்கள். இதில் இருக்கிறது எல்லாமே புது கார்கள். பாருங்கள் எப்படி அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த ஸ்டிக் கொண்டு வரல. ஸோ வீடியோ கொஞ்சம் ஆடும். பரவாயில்லையா? எல்லாம் வெசல் பார்த்துருப்போம். அது வெசல்